அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டு சுவாலஜி, பியூர் சயின்ஸ் சுவாலஜி பப்ளி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர்ஸ் கீ தான் பார்க்க போகிறோம். ஏ டைப்புக்கான ஆன்சர்ஸு. நீங்கள் வந்து பி டைப் இந்த மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஷின்ஸ் வந்து பார்த்து மார்க் பண்ணி வச்சிங்க. ஆல்ரெடி நம்ம வந்து இப்போ முக்கியமான கொஷின்ஸ் இதெல்லாமே அப்லோட் பண்ணியிருந்தோம். லெசன் வைஸாக இருக்கக்கூடிய கொஷின்ஸு. மோஸ்ட்லி நீங்கள் அந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிருந்தீங்கன்னா நிறைய கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணியிருந்துருக்கலாம், ஆன்சர்ஸ் வந்து பண்ணியிருக்கலாம். அது எல்லாமே நீங்கள் படிச்சீங்களா, நீங்கள் எந்த அளவுக்கு ஆன்சர்ஸ் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாட்னிக்கு நம்ம முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. ஸ்டடி பிளான் இது எல்லாமே அப்லோட் பண்ணிட்டோம். சரிங்களா? அது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பிளேலிஸ்ட்டில் 11th அண்ட் 12th பப்ளி எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் பாட்னிக்கும் முக்கியமான கொஸ்டின்ஸ் இது எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். அதனால் தொடர்ந்து படிங்க. முக்கியமாக புக் பேக் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி இது எல்லாமே படிங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், சீம்பாலியில் அதிகம் காணப்படுவது ஐஜிஏ. இது எல்லாமே டென்டேட்டிவ் ஆன்சர்ஸ் கீ தான். ஃபைனல் ஆன்சர்ஸ் கீ வந்தோடனே அதை அப்டேட் பண்ணுவோம். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், வித்தவுட் ஆல்டரிங் நீரின் தரத்தை பாதிக்காமல், இது இன்டீரியர் கொஸ்டின், யூவி ரேஸ் அதை பார்த்துங்க. அதுக்கடுத்து மூணாவது கொஸ்டின், அண்டகம் எடுப்புச்சுவர் பதிவுடனும் கருப்பையுடனும் ஒரு தசை நாரினால் இணைக்கப்பட்டுள்ளது, மீசோ வாரியம். சரிங்களா? அதுக்கடுத்து பி செல்களை தூண்டுவது ஆன்டிஜன். அதுக்கடுத்து தூதுவ ஆரண்ய மூலக்கூறு எம்முறையில் உருவாக்கப்படுகிறது, அது வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன். அதுக்கடுத்து வளர்கருவின் சராசரி இதய துடிப்பு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 120 to 160 பீட்ஸு. ஒரு சில 110 கூட சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து பறவைகள் மற்றும் அன்னத்து பூச்சி, இது புக் பேக் கொஸ்டின். குவி பரிணாமம், நவீன மனித இனம் எந்த காலத்தை சேர்ந்தது, அது வந்து குவார்னரி, இதுவும் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதுக்கடுத்து வடிசாலைகளில் எத்தனால் உற்பத்திக்கு பயன்படுவது, இதுவும் புக் பேக் கொஸ்டின். மொலாசஸு. ஜிஇஏசி அப்படிங்கிறது ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரூவல் கமிட்டி, ஏ ஆப்ஷனு. அதுக்கடுத்து 11வது பொறுத்துக்கு பாருங்கள், இதற்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன். சரிங்களா? பி, அதை வந்து மார்க் பண்ணி வச்சிங்க. இது வந்து பொறுத்துக்கு வந்து பி 11. அதுக்கடுத்து 12 கீழ்கொண்ட ஆர்ச் சிற்றினத்துக்கு உருவானம் இன்செக்ட். சரிங்களா? பூச்சிகள், அதை வந்து மார்க் பண்ணி வச்சிங்க. அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 13 மனிதனின் ஏபிஓ ரத்த வகை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மல்டிபிள் அலைட்ஸ், இது புக் பேக் கொஸ்டின்ஸ் தான். அதுக்கடுத்து அழியும் ஆபத்தில் உள்ள உயிரினங்கள் தகவலை சேகரித்து தொகுத்து சிவப்பு பட்டியலாக வெளியிடும் நிறுவனம் வந்து தெரியும், ஐயுசிஎன்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து இன் விச் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் வேரியேஷன் ஆர் சீன், எவ்வகை, இதுவும் புக் பேக் தான். சரிங்களா? பாலின பெருக்கம், இது வந்து நம்ம படித்தாலே தெரியும். அதுக்கடுத்து இந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள், மோஸ்ட்லி புக் பேக் கொஷின்ஸ் தான் நிறையா இருக்குது. நம்ம அப்லோட் பண்ண கொஷின்ஸ்லேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இந்த எஸ்டிடி, மனிதனின் பலவிந்து செல் கருவுறுதல் வேறுபடுத்துக. சரிங்களா? நீங்கள் அந்த பிடிஎஃபை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஹோலண்ட்ரிக் மரபணுக்கள், சைமாலஜி, அந்த மாதிரியான கொஷின்ஸு, மரபணு குறியீடு, உயிரிய பல்வகைத்தன்மையோட 3 நிலை, மண்ணின் தோற்றம், அதுக்கடுத்து விரும்பிய பண்புகளை கொண்ட விலங்குகள் எந்த நவீன உயிர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கலாம், அந்த குளோனிங்கை பற்றி நீங்கள் வந்து எழுந்திருந்தால் போதும். அதான் கிரியேட்டிவ் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான். அதே போல் கண்ணி இனப்பெருக்கம், ஸ்பெர்மியோஜெனிசிஸு, ஸ்பெர்மோட்டோஜெனிசிஸு, பனிக்கூட துளைப்பு, இது எல்லாமே டாப் 30 கொஷின்ஸு 15 சொல்லணும். பார்த்தீங்களா? அதுலேருந்து நிறையா கொஷின் கேட்டிருக்காங்க. லான்மார்க்கின் பெறப்பட்ட பண்பு கோட்பாடு, மேல் பூச்சாக்கம், இது எல்லாமே புக் பேக் தான். சரிங்களா? கிராமப்புற பகுதியில் உயிரி வாயு உற்பத்தி நிலையின் பயன்கள், மரபியல்பு மாற்றப்பட்ட உயிரினங்கள் நேரிடக்கூடிய ஆபத்துகள். சரிங்களா? அதுக்கடுத்து போதை மருந்து மற்றும் மறுபக்கத்தில் விலகும் பொருள் விலகல் அறிகுறி, பெர்மாகனியனோட விதி. சரிங்களா? இந்த விலகல் அறிகுறிலாம் நேற்று வந்து சொல்லியிருந்தோம், முக்கியமான கொஷின்ஸ்னு. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பாருங்கள். பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இந்த கொஷின்ஸ் எல்லாமே படித்து வச்சுங்க. பல்வேறு வகையான ஒருங்கிணைவு முறை, செயலாக்கம் மற்றும் மந்தமான நோய் தடுப்புகளுக்கு இடையே உள்ள வேறுபாடு, டிஎன்ஏ ரேகை அடிச்சலோட பயன்கள். சரிங்களா? இந்த டாட்டிலேருந்து ஒரு இது சொன்னோம், கண்டிப்பாக அந்த மாதிரி கேட்பாங்கன்னு. டார்வின கோட்பாட்டோட எதிர்கருத்துகள், நம்ம 3 மார்க்ஸ் சொல்லியிருந்தோம், இங்கே 5 மார்க்ஸ் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. நீரை பற்றி சொல்லும்போது சொன்னோம், பண்புகள் படிச்சிங்க, பணிகள் படிச்சிங்கன்னா அதே மாதிரி பண்புகள் கேட்டிருக்காங்க. பல்வேறு வகையான மாதவிடாய் குறைபாடுகள். சரிங்களா? நம்ம சுழற்சி சொல்லியிருந்தோம், இங்கே குறைபாடு. ஆனால் இந்த கொஷின்ஸ் எல்லாமே லெசன் வைஸான கொஷின்ஸ் எல்லாமே இருக்குது. நுண்ணுயிரி எரிபொருள் கலன் என்றால் என்ன, மறுசேர்க்கை இன்சுலின் எவ்வாறு உற்பத்தி செய்யப்படுகிறது, இதெல்லாமே நம்ம சொன்ன கொஷின்ஸ் தான். கதிரியக்க கழிவுகளை அகற்றும் முறை, நம்ம லாஸ்ட் லெசன்லேருந்து ஒரு கொஷின்ஸ் கேட்பாங்க, இல்லைனா ஜென்ரலாக ஒரு கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லி சொன்னோம். உயிரிய பல்வகைத்தன்மை இருப்பதற்கான பல்வேறு காரணங்கள், இதெல்லாம் நம்ம ஜென்ரலாக கூட எழுதலாம் பாட்னியில் படித்து வச்சு. அதே போல் கதிரியக்க மேலாண்மை, நம்ம கழிவுகளை எப்படி வந்து மேலாண்மை செய்வீங்கன்னு ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்கன்னு சொன்னோம். அதை பேஸ் பண்ணி ஒரு கொஷின்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? பாட்னியும் இந்த மாதிரி ஈஸியாக தான் நமக்கு வரும். அதனால் பாட்னியில் ஸ்டடி பிளான்லாம் அப்லோட் பண்ணியாச்சு. அடுத்தடுத்த வீடியோவில் பாட்னிக்கு முக்கியமான கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணும். நீங்கள் ஒரு பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.